வீடியோ பார்த்துட்டு இருக்கும் எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அஜித்குமார் சார் வந்து இப்போ வந்து கேம்பாக்காக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து நடிச்சிருக்காரு. இந்த ஆட் வந்து இந்த மாதிரி இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம டீலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம அஜித்குமார் அவர்கள் வந்து கேம்பாக்காக வந்து அவர் வந்து ஒரு பிராண்ட் அம்பாசிடராக வந்து மாறிட்டார். அவர் வந்து ஏற்கனவே வந்து அந்த ரிலீஸ் பண்ண அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போஸ்டர் எல்லாமே வேறு லெவலில் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக அந்த கேம்பாவோட அந்த விற்பனையே வந்து அதிகரிச்சுக்கிட்டு இருந்தது. அவர் வந்து என்னதான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு எதிராகவோ அதே மாதிரி ரசிகர்களுக்கு வந்து தூண்டுதலாக இல்லாமல் இருந்தாலும் அந்த போஸ்டர்லேயே வந்து நிறைய பேர் வந்து அதை வந்து ஷேர் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ வந்து அஃபிஷியலாக வந்து ஒரு ஆடில் வந்து நடிச்சிருக்காரு. இந்த ஆடோட ஸ்டார்டிங்கில் வந்து அவருக்கு ரேசிங்கில் வந்து ஒரு ஸ்ட்ரைக் வந்து எடுக்கும்போது கிராஷ் ஆகிற மாதிரியும் அந்த கிராஷில் வந்து ஃபேன் ஒருத்தர் வந்து இந்த கேம்பாவை தூக்கி போடுற மாதிரியும் வந்து சீக்வன்ஸ் அமைச்சிருக்காங்க. இந்த கேப்பை வந்து குடித்ததுக்கப்புறம் எப்பயுமே துணிஞ்சு இருந்தால் தடைகளே வந்து கிடையாது அப்படின்ற அவர் டைலாக்கோட அவர் வந்து ஃபஸ்ட் பிளேஸையும் வந்து பிடிச்சி அப்படியே வந்து கேம்பாவை வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டாக வந்து காமிக்கிறாரு. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நிறையா ஃபேன்ஸுக்கு வந்து வேறு லெவலில் வந்து பூஸ்ட் பம்ப்ஸை க்ரியேட் பண்ணோம். குறிப்பாக வந்து ஏகேவோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ஏகே என்ன தான் வந்து என்னை தலைன்னு கூப்பிடாதீங்க, என்னை வந்து பின்தொடராதீங்க, உங்கள் வாழ்க்கையை வந்து பாருங்கன்னு சொன்னாலும் அவருக்குன்னு ஒரு லாயலான ஃபேன்ஸ் வந்து அப்படியே தக்க வச்சுக்கிட்டே தான் இருந்திருப்பாங்க. குறிப்பாக சொல்லணும்னா அவரோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை பற்றி நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த கேம்பாக்கு வந்து ஒரு வேறு லெவலில் வந்து ஃப்ரேமும் கிடச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஏகே அவர்கள் வந்து அவர் ரேசிங்கில் வந்து கவனம் செலுத்திக்கிட்டு இருக்காரு. அதுக்காக தான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பண்ணதாகவும் சொல்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா அவரோட ரேசிங்கை வச்சு ஒரு மூவிலையும் வந்து அவர் நடிச்சிருக்காரு. அந்த மூவியை வந்து அவரே ப்ரொடியூஸ் பண்ணவும் போகிறத வந்து அறிவிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து ஃபண்டு கொடுத்தவங்க வந்து இந்த கேம்பான்றது வந்து இப்போ மறைமுகமாக தெரியுது. குறிப்பாக அவரோட மூவி வந்து என்னதான் ரிலீஸ் ஆகலைனாலும் இந்த படத்துக்கு வந்து வேறு லெவலில் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா அடுத்த வந்து அவர் ஆதிக்க விஷயம் கூட தான் வந்து இணைய போகிறாரு. அந்த படத்துக்கு இன்னும் ப்ரொடியூசரே வந்து ஃபிக்ஸ் ஆகலை. ஏன்னா நிறையா பேர் வந்து இவர் வந்து ரேசிங்கில் தொடர்ந்து இருக்கனால அந்த டேட் இஷ்யூக்காக ப்ரொடியூசர் வந்து நிறைய பேர் வந்து இவருக்கு பணம் கொடுக்குறது வந்து பயப்படுறாங்க. ஆனால் இந்த படத்துக்கு வந்து அவரோட ஷூட்டிங் மேக்ஸிமம் முடிச்சிட்டாரு. கண்டிப்பாக வந்து இந்த வருஷத்துலேயே அந்த ரேசிங்க்கான ஃபிலிமை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், இந்த அட்வர்டைஸ்மெண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி இம்பாக்டை கிரியேட் பண்ணிச்சு. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு கேம்பா வந்து குடிக்க தோணுதா இல்லையா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.